ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானிங் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பாக்கியம் இருந்துட்டு பாண்டியன் குடும்பத்து மேலே ஒரு இடியை தூக்கி போடுறாங்க. அது என்னன்னா, பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் வந்து அந்த நகையெல்லாம் ஹேண்ட்வர் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு நகையெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டிங்களாம்மா, கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனை வந்து எல்லா நகையும் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு உடனே போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா, உங்கள் நகையெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு பாக்கியத்தை பார்த்து கேட்கவும், பாக்கியம் இருந்துட்டு நகையெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ மேடம், என்னோட நகையெல்லாம் கருத்து போயிருக்கே, என்னோட பொண்ணோட வாழ்க்கையும் போச்சு, இப்போது என்னோட பொண்ணுக்கு நகை போட்டதும் போச்சு, என்னோட பொண்ணுக்கு ஏதாச்சும் நியாயம் வாங்கி கொடுங்க மேடம் அப்படின்னு ஒரு நாடகத்தை போடுறாங்க. இதை கேட்ட நம்ம பாண்டியனும் சரி, கோமதி, மீனான்னு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாருங்கள், அநியாயமாக பொய் சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம மீனா ஒரு பக்கமும், நம்ம பாக்கியம் இருந்துட்டு இங்கே பாருமா, இங்கே பாருங்கள், எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு எப்படி பேசுகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொல்லவும், இதை கேட்ட மீனா இருந்துட்டு இங்கே பாருங்கள் மேடம், இவங்க 80 பவுன் நகை போடவே கிடையாது அப்படின்னு சொல்லவும், அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பயங்கர ஷாக். என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் மேடம், இவங்க 80 பவுன் நகை போட கிடையாது, 80 பவுன் நகை போடுறேன்னு சொல்லி 8 பவுன் நகை மட்டும்தான் தங்க போட்டிருக்காங்க, மீதி எல்லாமே கவரிங், இந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட போலீஸ்க்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாருங்கம்மா, அவங்க சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் மேடம், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னோட பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாமல் 80 பவுன் நகையும் அவங்க சுருட்டிக்கலான்னு பார்க்குறாங்க மேடம், நீங்கள் தான் அதை காப்பாற்றி கொடுக்கணும் மேடம் அப்படின்னு ஒரு பொய்யான நாடகமும். இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்கள் மேடம், அவங்க 80 பவுன் நகை போடுறேன்னு மட்டும்தான் சொன்னாங்களே தவிர அந்த 80 பவுன் நகை போட்டாங்களா போடலையான இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட அவன் நகையை வாங்கி நான் பார்த்ததே கிடையாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா, உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் மேடம், என் பொண்ணு ரொம்ப பாவம் மேடம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, நீ எடுத்ததுலேருந்தே உங்கள் பொண்ணை வர சொன்னாவே நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க, உங்கள் பொண்ணுக்கு என்ன நல்லா தான் இருக்காங்க, நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் மேடம், இவங்க குடும்பத்தை பார்த்தா ரொம்ப பயப்படுறா மேடம் அவன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்கள் எதுக்காக போலீஸ் வரீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வரீங்க, உங்கள் பொண்ணு இங்கே வந்து தான் ஆகணும், எனக்கு முன்னாடியே நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தங்கமயிலுக்கு கால் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு தங்கமயில்கிட்ட இங்கே பாரு மயில், நீ உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா மயில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மயில் இருந்துட்டு, மா என்னம்மா விஷயம், என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மயில், என்ன ஏதுன்னு கேட்காம ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா மயில் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுறாங்க. நம்ம மயிலுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்ன எதுக்காக கூப்பிடுறாங்க, மாமா வீட்டிலேருந்து வந்திருப்பாங்களோ, என்னை ஏற்றுக்கிட்டாங்களோ, அதுக்காக தான் கூப்பிடுதோம் அம்மா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு நப்ப ஆசையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போன உடனே அங்கே பெரிய இடியை தூக்கி போடுறாங்க நம்ம மயில் மேலே. போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா, உங்கள் அம்மா உங்களுக்கு 80 பவுன் நகை போட்டு தான் உங்கள் மாமியார் வீட்டுக்கு அனுப்புனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட மயில் இருந்துட்டு பயங்கரமான ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல். அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு இங்கே பாருங்கக்கா, இதனால் வரைக்கும் பொய் சொல்லி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வச்சுட்டீங்க, இதுக்கு மேலும் பொய் சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்களுக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேதுக்கா, நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணுறீங்கனாலே எனக்கு யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மயில் கிட்ட பேசுவோம். நம்ம பாக்கியம் இருந்துட்டு இங்கே பாருங்க மேடம், என் பொண்ணுக்கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க பாருங்க மேடம், இப்படியெல்லாம் பேசினா என்னோட பொண்ணு மனசு மாறிடுவான்றதுக்காக எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு பாருங்க மேடம், இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் என்னோட பொண்ணு எல்லாத்தையும் இழந்துட்டு வாழ்க்கையும் தொலைச்சிட்டு இப்போ இங்கே வந்து நிற்கிறா மேடம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் கொஞ்சம் யாருமே பேசாமல் அமைதியாக இருங்கம்மா, இங்கே பாருங்கள், உங்கள் அம்மா 80 பவுன் நகை தான் போட்டாங்களா இல்லை கவரிங் நகை தான் போட்டாங்களா, நீங்கள் தான்மா சொல்லணும், நீங்கள் சொல்கிறத வச்சு தான் இங்கே முடிவே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம கோமதி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இவ பொய் தான் சொல்லுவா, நமக்கு எதிராக தான் பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்லி பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு இங்கே பாருடி, என்னோட அப்பா அம்மாவை எவ்வளோ தாண்டி கஷ்டப்படுத்தவனி, எல்லா தப்பையும் பண்ணிட்டு தண்டனை மட்டும் எங்களுக்கு கொடுக்குறீங்களேடி, என்னடி நியாயம் இதெல்லாம் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் நம்ம சரவணன் ஒரு பக்கமும், அதுக்கப்புறம்
போலீஸ் இருந்துட்டு, "இங்க பாருங்க சார், நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல. நாங்க விசாரிச்சு உண்மை என்னன்னு சொல்லி உங்களுக்கு சொல்றோம். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க." "மேடம், நான் சொல்றதெல்லாம் உண்மையா மாரி உங்களுக்கு தெரியலீங்களா மேடம்? ஏன் மேடம் நாங்க சொல்றதெல்லாம் நீங்க நம்பவே மாட்றீங்க? ஒரு அப்பாவி குடும்பத்த நீங்க மொத்தமா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க செய்யறது நியாயமே கிடையாது. இங்க பாருங்க சார், கோர்ட்ல என்ன சொன்னாங்களோ அத தான் என்னால பண்ண முடியும். நீங்க சொல்ற மாதிரிலாம் நடந்துக்க முடியாது. சரிங்களா? இது என்ன கேஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே சார் நடந்துக்க முடியும். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இங்க பாருங்கம்மா, எதுக்காக நீங்க அமைதியாவே இருக்கீங்க? நடந்தது என்னன்னு சொன்னா தானே இப்போ அடுத்து என்ன பண்றதுன்னு நாங்க யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், அதாவது பாக்கியம் இருந்துட்டு மயில பார்த்து அப்படி கண்ணா உருட்டிக்கிட்டே இருக்காங்க. "சொல்லு மயிலு சொல்லு" அப்படின்னு சொல்லி கண்ணை உருட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம தங்க மயிலுக்கு இருந்துட்டு மனசு வர மாட்டேங்குது. நம்மள எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துப்பாங்க, நம்ம மேல தானே தப்பு. தப்பு நம்ம மேல வச்சுக்கிட்டு அவங்க மேல எப்படி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் அம்மாவால சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு, "இங்க பாருமா, நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? எதுக்காக அமைதியாவே இருக்க நீ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு, "இங்க பாருங்க மேடம்" அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. "சொல்லு மயில் சொல்லு, நாங்க 80 பவுன் நகை தான் போட்டோம்னு சொல்லுங்க மயில்" அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கியம் இருந்துட்டு எடுத்து விடுறாங்க. இதை கேட்டு நம்ம அதாவது போலீஸ் இருந்துட்டு பயங்கர கோவமா, "இங்க பாருமா, நீ சொல்றத பார்த்தா உன் பொண்ணுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரியே தெரியுதே, என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க மேடம், நான் ஏன் மேடம் அவளுக்கு சொல்லி கொடுக்க போறேன்? நடந்ததை தானே அவள் சொல்ல போறா. இங்க பாரு மயிலு, நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லு மயிலு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம், கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு எந்த ஒரு தப்பும் பண்ணாதவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரையும் இழுத்ததே ரொம்ப பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாம அவங்க மேல ஏமா அம்மா அபாண்டமா பொய் சொல்லிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட போலீஸ்க்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னம்மா சொல்ற நீ?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க மேடம், என்னோட மாமியார் வீட்டுல இருந்து யாருமே என்னை கொடுமைப்படுத்தவும் கிடையாது, வரதட்சணை கேட்டு என்னை கொடுமைப்படுத்தவும் கிடையாது. என்னை தங்கம் போல தான் பார்த்துக்கிட்டாங்க. நான் ஒரு சில பொய் சொன்னதுனால அவங்களுக்கு பிடிக்கல. அந்த பொய்யெல்லாம் நான் சொல்லி தான் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு நினச்சி அவங்க ரொம்ப மன உடைச்சல்ல தான் என்னை வீட்டை விட்டு துரத்துனாங்க மேடம். என்னை வரதட்சணை கேட்டெல்லாம் வீட்டை விட்டு துரத்தலை. என் புருஷனுக்கு பொய் சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருமே பொய் சொல்ல மாட்டாங்க மேடம். நான் அவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணதுனால தான் என்னை வீட்டை விட்டு துரத்துனாங்க மேடம்" அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. இதை கேட்ட போலீஸ்க்கு பயங்கரமாக கோவம் வந்து துப்பாக்கி எடுத்து நம்ம பாக்கியத்தோட நெத்தி மேலே குறி வைக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம பாக்கியம் இருந்துட்டு, "மேடம் மேடம், அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக என்னோட பொண்ணு பொய் சொல்கிறாங்க மேடம், நீங்கள் நம்பாதீங்க மேடம், என்னோட பொண்ணு நம்பாதீங்க மேடம்" அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு, "இங்கே பாருங்க, எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்காக இப்படி கேவலமாக நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, பொய் சொல்லி அதாவது வாழ்கிற வாழ்க்கையே கிடையாது. அந்த பொய் சொல்லி வாழ்கிறதுனால என்ன கிடைக்க போகுது சொல்லுங்கள்? நிம்மதியாக ஒவ்வொரு நாளும் நிம்மதியை தொலைச்சிட்டு தான் வாழ முடியும். எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க?" அப்படின்னு பயங்கர கோவத்தோட நம்ம மீனா ஒரு பக்கம் பாக்கியத்துக்கு கிட்ட பேசுவோம். அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு, "இங்கே பாருங்க மேடம், என்னை மன்னிச்சிருங்க மேடம், என்னோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. ஏதாவது பண்ணி என்னோட பொண்ணு அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வைக்கலான்னு தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேடம். நீங்கள் தான் என்னோட பொண்ணை எப்படியாவது அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் மேடம். ப்ளீஸ் மேடம், நீங்கள் என்னோட பொண்ணாக நினச்சி உங்கள் காலில் விழுற மேடம். நீங்கள் என்னோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுங்க மேடம்" அப்படின்னு பயங்கர அழுகையாக கேட்கவும், இதை கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு, "இங்கே பாருங்கள், உங்களுக்கு கேவலமாக இல்லையா, அசிங்கமாக இல்லையா, இவ்வளோத்தையும் பண்ணிட்டு எப்படி உங்களை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதை எல்லாத்தையும் பண்ணால் நாங்கள் ஏற்றுப்பீங்கன்னு எப்படி நீங்கள் இப்படி குருட்டு நம்பிக்கையோடு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னு ஒன்றும் புரியல. இங்கே பாருங்கக்கா, உங்கள் வாழ்க்கையை நீங்களே குடில் தோண்டி புதைச்சிட்டீங்கக்கா. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா கூட கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஏதோ ஒரு நினைப்பில் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பாங்கக்கா. அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுனால கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற யாரையும் நானே ஏற்றுக்க முடியாத நிலைமையில தான் இருக்கேன். அப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு கேவலமா இல்லையா, அசிங்கமா இல்லையா, அவமானமா இல்லையா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு, ஏமீனா என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருங்க அத்தை, எனக்கு இந்த விஷயத்த சொல்கிறதுக்கான சூழ்நிலை அமையவே இல்லை. ஆனால் இந்த விஷயத்த வச்சு இப்படி ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அத்தை. இவ்வளோ பெரிய கிரிமினலாக இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன் அத்தை" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாரு மீனா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? இப்போ மயிலோட பிரச்சனை நடந்துக்கிட்டு
பார்த்துக்கிட்டு இருக்கப்போ கூட நீ எந்த ஒரு விஷயமே எனக்கு சொல்லலையே. இங்கே பாருங்க அத்தை, இந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவீங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்லலை அத்தை. நீங்கள் உங்கள் ஹெல்த்தும் நீங்களும் எனக்கு ரொம்ப முக்கியன்றதுனால தான் இந்த விஷயத்த எங்களால் உங்ககிட்ட சொல்ல முடியல அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, நீ என்னதான் சொன்னாலும் நீ பண்ணது தப்பு தாண்டி. நீ எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொன்றத்த மறைச்சிக்கிட்டு தான் இருக்கீங்கல்ல. நான் தாண்டி எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லி நான் நான் உண்மையாக இருக்கேன். ஆனால் எனக்குன்னு இங்கே யாருமே உண்மையாக இல்லைல்ல அப்படின்னு சொல்லவும், அத்தை ஏன் அத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? உங்கள் மேலே எந்த ஒரு உங்களை ஏமாற்றணுன்னோ இல்லை பொய் சொல்லணுன்னோ இதெல்லாம் பண்ணலை அத்தை. ஒரு பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த விஷயமெல்லாம் அவங்க ரொம்ப பொய் சொல்லி தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லலான்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் இன்னும் மனசு உடைஞ்சு போயிடுவீங்களேன்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி கிட்ட சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு, கோமதி கொஞ்ச நேரம் அமைதியே இரு, நம்ம வீட்டுக்கு போயிட்டு எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அதாவது யாரு நம்ம முத்துவேல் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்த உடனே போலீஸ் இருந்துட்டு, வாங்க சார் வாங்க, உங்கள் தங்கச்சி குடும்பத்து மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அதனால அவங்க கேஸ்ல இருந்து விடுதலை ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, என்னங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்களாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க, நம்ம மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு போலீஸே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு கோமதி, நம்ம மேலே எந்த ஒரு தப்புமே இல்லையே, அதே சமயத்தில் நம்ம எந்த தப்புமே பண்ணலையே, அப்படி எந்த தப்புமே பண்ணாத போது நம்ம எதுக்கு இவ்வளோ பயப்படணும்? அதனால நீ எதுக்கும் பயப்படாத, நல்லது பண்றவங்களுக்கு நல்லதே தான் நடக்கும் அப்படின்னு நம்ம கோமதியும் பாண்டியனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணந்துட்டு, அம்மா இனிமே எந்த பிரச்சனையுமே வராதுங்கம்மா, நீங்க கவலைப்படாம உங்க வேலையை மட்டும் பாருங்க, என்னோட வாழ்க்கையை நினைச்சு நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், எப்படியாச்சும் என்னோட பொண்ணை அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க மேடம், அதுக்காக தான் மேடம் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நான் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, நீ பண்ணிக்கிற வேலைக்கு எப்படிமா அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களை ஏத்துப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ உனக்கு இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு அசிங்கமா இல்லையா? எனக்கே ரொம்ப கோபம் வருது. ஆனா அவங்க எவ்வளவு பொறுமையா இருக்காங்க தெரியுமா உனக்கு? அவ்வளோ பொறுமையா இருக்கிறவங்க கிட்ட நீங்க எவ்வளவு பொறுமையா இருந்திருக்கணும். நீங்க கொஞ்ச நாள் பொறுமையா இருந்திருந்தாவே அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உங்க பொண்ணை ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நீங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணதுனால அவங்க எப்படி உங்களை ஏத்துப்பாங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல் இருந்துட்டு சக்திவேல் கிட்ட காரை எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சக்திவேலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம கோமதியை பார்த்துட்டு, இங்கே பாரு கோமதி, உன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு போலீஸ்கிட்ட நிரூபிச்சியாச்சின்னு சொல்லிட்டு அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னார். ரொம்ப சந்தோஷம். இனிமே நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்காம ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தால் அதை யோசித்து 100 தடவைக்கு இல்லை 1000 தடவைக்கு ஒரு முறையாச்சும் யோசித்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதை கேட்டால் நம்ம கோமதி இருந்துட்டு, அண்ணன் நீங்கள் இப்படியெல்லாம் என்கிட்ட பேசினாவே கண்டிப்பாக என்னோட வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு போலீஸ்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் மேடம், என்னால் இப்போ கூட அந்த குடும்பத்து மேலே போலீஸ் கேஸு கொடுக்க முடியும், ஆனால் அது என்னால் பண்ண முடியல. இப்படி மனசாட்சியே இல்லாமல் இருக்கிறவங்க மத்தியில் எங்களை மாதிரி ஒரு மனுஷங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா போதும், அவங்க என் ஜென்மத்துக்கும் வெளியே வராத மாதிரி நான் கேஸ் போட்டு விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் மேடம், இன்னும் ஒரு பொட்டப்பிள்ளை இருக்கு மேடம் அவங்க வீட்டில், அந்த பொண்ணை கட்டி கொடுக்கணும்ல, இந்த பொண்ணை தான் இப்படி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அந்த பொண்ணுக்காச்சு நல்லபடியாக சந்தோஷமாக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணோட மூஞ்சை பார்த்துக்கிட்டு தான் இப்போ வரைக்குமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க மேலே நான் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காம இருக்கேன். பரவாயில்ல மேடம், நாங்கள் என்னோட தலையில் என்னென்ன நடக்கணும்னு எழுதியிருக்கோ அது எல்லாத்தையும் நடந்துக்கிட்டு இருக்கு, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம
ராஜோட அம்மா அதாவது வடிவு இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்த உடனே ராஜை பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாருமா ராஜி, அப்பாவுக்கு நீ லெட்டர் போட்டிருந்தியா, அது நான் படித்தேன். அதை படித்த உடனே அப்பாவுக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீ நம்மளோட வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா நான் நினச்சதை முடிச்சுட்டு தான்மா வருவேன், கண்டிப்பாக ஒரு நாள் வருவேன். அப்போது நீங்களே என்னை ஆர்த்தி எடுத்து முழு மனசோடு உள்ளே கூட்டிகிட்டு போவீங்கம்மா. நான் இப்போ வந்தேன்னா நீங்கள் கண்டிப்பாக அரை மனசோடு தான் என்னை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவீங்க. அதனால் நான் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து வரேம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ராஜோட அம்மா கிட்ட ராஜு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட, இங்கே பாருங்க இனிமேல் சரவணோட வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே நடந்துராதில்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டேன் அதாவது கதிர் இருந்துட்டு வராரு. இங்கே பாருங்கம்மா, அண்ணனோட வாழ்க்கையை அண்ணனே முடிவு பண்ணிக்கிட்டோம், நீங்கள் எதுவும் அந்த விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது யார், நம்ம கோமதியோட தங்கச்சி, அதாவது கோமதியோட அண்ணனுங்க 2 பேரும் போலீஸ்கிட்ட வந்து, இங்கே பாருங்கள் மேடம், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் சார், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள மேலே எந்த ஆக்ஷனும் எங்களால் எடுக்க முடியாதுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, நீங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அத்தை, இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, ஏன் அத்தை நீங்க கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லவும், அவங்களுக்கு மாதிரி புத்தி எனக்கு கிடையாது, அதனால நான் இந்த விஷயத்துல எதுவுமே பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் இருந்துட்டு மீனா கிட்ட, இங்கே பார்ப்பா மீனா, அவங்க பண்ணதே நாம் திரும்பி பண்ண வேண்டாம், அவங்க என்ன பண்ணாங்களோ நம்ம திரும்ப பண்ணால் அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஆகிடும், அதனால் இந்த விஷயத்தில் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, விட்டுரு, ஏதோ நடந்த போச்சு, நம்ம தலையிலே இப்படியெல்லாம் எழுதியிருக்கு போல், இனிமேல் அவள் என்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, இந்த டிவோர்ஸ் கேஸை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை கிட்ட மயில் இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே, மாமா இப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா, இனிமேல் எந்த ஒரு தப்புமே நான் பண்ண மாட்டேன் மாமா, என்னை மட்டும் ஏற்றுக்கோங்க மாமா அப்படின்னு காலை பிடிச்சிட்டு அளவும், இங்கே பாருடி, என்னோட குடும்பத்துக்கு நீ ரொம்ப பெரிய சந்தோஷத்தை நீ வர வச்சிருக்கல, அதனால அதை நினச்சி வாழ்க்கை ஃபுல்லாக நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கோம், சரியா, இனிமே எங்கள் வீட்டுக்கு நீ வராத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணது தப்பு தான் மாமா, நான் இல்லை நல்லா சொல்லலை, ஆனால் நான் இந்த தப்பு எதுவும் என்னோட மனசை அறிஞ்சு எதுவுமே பண்ண கிடையாது மாமா, ப்ளீஸ் மாமா என்னை புரிஞ்சுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம அதாவது யாரு, நம்ம மயில் இருந்துட்டு, இங்க பாருங்கக்கா, இவ்வளோ நடந்தும் உங்க குடும்பத்து மேல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்காம இருக்காங்க பாத்தியா, அதுதான் அவங்களோட மனசே. இப்ப பாத்தீங்களா, நீங்க இப்போ கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா மாமாவோட மனசு மாறி இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா முட்டாள்தனமா இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுட்டீங்கன்னு, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் 2 நாளா எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு, இங்க பாருமீனா, எதுவுமே நான் எனக்கு தெரிஞ்சு நடக்கல, எல்லாமே என்னோட அம்மா தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கக்கா, நீங்க ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லும் போதும், கோர்ட்ல நீங்க வந்து தீர்ப்பு சொல்லும் போதும் நீங்க என்ன சொன்னீங்க, இந்த குடும்பத்துக்கு எதிராக தானே, இந்த குடும்பம் உங்களை கஷ்டப்படுத்தின மாதிரி தானே சொன்னீங்க. இப்ப பாருங்க, உங்கள் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் எங்களை விட்டால் மட்டும் போதும்னு நினச்சி வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரல இல்லைக்கா, நீங்கள் ரொம்ப ஷெல்ஃபிஷ்க்கா, உங்கள் வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, அது எதோ பற்றியுமே நீங்கள் யோசிக்காமல் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பாண்டியன் இருந்துட்டு, கோமதி நம்ம யார்கிட்டையும் பேசாமல் வீட்டுக்கு போகலாமா, நம்ம மேலே எந்த தப்புமே இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லை, யாரும் எங்கேயாச்சும் நின்றுட்டு போறாங்க, வா போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் கூட்டிட்டு வீட்டுக்கும் போயிடுறாரு. வீட்டுக்கு போன உடனே இந்த பக்கம் பாக்கிறதுக்கிட்ட மயில் இருந்துட்டு, இப்போ சந்தோஷமாமா உனக்கு, என்னோட வாழ்க்கை சரியாகிறதுக்கு நீ எதுவுமே பண்ணாம இருந்திருந்தா கூட சரியா இருக்குமா, ஆனா இப்படி ஒரு கேவலமான வேலை பண்ணிட்டு எப்படிமா என்னை ஏத்துப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே, இனிமே அவங்க ஜென்மத்துக்கும் என்னை ஏத்துக்க போறதில்ல, இப்படி ஒரு வேலை பண்ணிட்டு என்னோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டேமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, நீ மட்டும் உண்மையை சொல்லலைன்னா கண்டிப்பா எல்லாமே நான் நினைச்ச மாதிரி நடந்திருக்கும், ஆனா இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுட்டியடி நீ, உனக்கு என்னடி, நான் உன்னை என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடி, உன்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியும்ல, அதுவும் கழுத்துல இருந்த தாலியை வச்சுட்டு உனக்கு இந்த கேஸை நடத்திருக்கேன், ஆனா அதை கூட நினைச்சு பார்க்காம இப்படி எல்லா உண்மையும் சொல்லிட்டியடி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கம்மா, எனக்கு மனசாட்சி உறுத்தி
உறுத்திக்கிட்டே இருக்குது. என்னம்மா பண்ண சொல்ற நீ? என்னோட மனசாட்சிக்கு அப்புறம் அதாவது என்னோட மனசாட்சிக்கு விரோதமா என்னால எதுவுமே பண்ண முடியலம்மா. இது வரைக்கும் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். இதுக்கு மேலேயும் அவங்கள கஷ்டப்படுத்த கூடாதும்மா. அது ரொம்ப பெரிய பாவம். நான் என்ன பண்ண சொல்ற நீ? இங்க பாரும்மா, இனிமே அந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள ஜெயிலுக்கு அனுப்புறேன், அங்க அனுப்புறேன், இங்க அனுப்புறேன்னு சொல்லிட்டு என்னோட வாழ்க்கைய சரி பண்றேன்னு சொல்லிட்டு என்னோட வாழ்க்கைய நாசமாக்கன பார்த்தேன்னா எனக்கு அவ்வளோ கோவம் வந்துடும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பயங்கர கோவத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில இருந்துட்டு இந்த பக்கம் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சுடர் இருந்துட்டு அக்கா எதுக்காகக்கா அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சுடரு, என்னோட வாழ்க்கை தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு உனக்கு கல்யாணம்னு ஒன்று ஆனா நீ எந்த ஒரு பொய்யுமே சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகணும். அப்பதான் நம்மளோட வாழ்க்கையே சந்தோஷமா இருக்குமே தவிர நீ பொய் சொல்லியோ அம்மா சொன்ன மாதிரி எல்லா பொய்யும் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா கண்டிப்பா வாழ்க்கையே நரகமாயிடும். ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையா அனுபவிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு சோபமலை உட்காந்துக்கிட்டு பயங்கர கோவத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு அப்பா என்னப்பா எதுக்காக இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம மீனா கிட்ட இங்கே பாருப்பா மீனா, நீ நடந்த விஷயத்தைய முன்னாடியே எங்ககிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கட்டியிருக்காங்கல்ல. எதுக்காக நீ நீ என்கிட்ட எந்த விஷயமே சொல்லாமல் இருந்த அப்படின்னு சொல்லவும், இதை கிட்ட நம்ம மீனா இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா, குடும்பத்துலேயும் எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நம்மளால அழிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் எந்த உண்மையுமே யார்கிட்டயுமே சொல்லாம இருந்தேன் மாமா. இதனால நான் உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ண அதாவது இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணன்னு அர்த்தம் இல்லை. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் மாமா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கவும், இங்க பாருப்பா மீனா, எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ மன்னிப்பு கேட்கறேன்னு திரும்ப மன்னிப்பு கேட்கற பத்தியா, என்னால அதுதான் தாங்கிக்கவே முடியல. நம்ம எல்லா தப்பையும் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கலான்னா அப்போ நம்ம எல்லா தப்பையும் பண்ணிட்டு நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாமே. எதுக்காக மன்னிப்புன்னு ஒன்று இருக்கு, அடுத்த டைம் எதுவுமே பண்ணக்கூடாதுன்றதுக்காக தானே. ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்ககிட்ட ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? இப்படி ஒரு கஷ்டத்தை எங்கள் 2 பேருக்கும் நீங்கள் கொடுத்துட்டீங்களே. ஒருத்தி எல்லாரையும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே முட்டாளாக்கிட்டு போயிட்டா. இப்போ நீ நம்பிக்கை துரோகியா இருக்கியா? உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தா அவங்க அத்தை, ஆனால் நீயே இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது மீனா கிட்ட நம்ம பாண்டியன் கேட்டுக்கிட்டு இருக்கவும், நம்ம ராஜா இருந்துட்டு இங்க பாருங்க மாமா, இந்த விஷயம் எனக்கும் தெரியும், எனக்கு தெரிஞ்சிருந்தும் உங்ககிட்ட ஏன் சொல்லலைன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க மாமா. இந்த விஷயத்த சொன்ன இருந்தா நீங்க கண்டிப்பா ரொம்ப மனசொடைஞ்சு போயிருப்பீங்க. அதனாலதான் இந்த விஷயத்த எதுவுமே உங்ககிட்ட நான் சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு உள்ள ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு ராஜி நீ போயிட்டு அன்னிக்கிட்ட என்னன்னு பாரு, அவங்க ரொம்ப அழுதுகிட்டே போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாரு நம்ம அதாவது ராஜா இருந்துட்டு மயில் கூட அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு இங்க பாருங்கப்பா, நடந்தது நடந்து போச்சு, இனிமேலும் எதை பேசியும் எதுவும் நடக்க போறதில்ல. அதனால நீங்க எதை பத்தியுமே யோசிக்காம இப்போ நீங்க இனிமே நடக்க போறதை பத்தி பாருங்களா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு இங்க பாருங்க, மீனாவும் ராஜையும் ரொம்ப நல்ல பொண்ணுங்க. அவங்க ஏதோ பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு பொய்யை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே வந்து சொல்லியிருந்தா இதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தோம் அவங்க எப்படி அமைதியாக இருந்தாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம அது கோமதி ஒரு பக்கமும். அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு இங்க பாரு கோமதி, நீ கவலைப்படாத, கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமா மாறும், நீ கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காது சரியா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு இல்லைங்க, நம்மளோட பசங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டத்து மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது, என்னோட தம்பி ரொம்ப பெரிய பாவம், அவன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்க பாருங்க, இனிமே யாருமே இதை பத்தி பேசவே கூடாது, இனிமே பேசி ராஜோட மனசையும் அவன் மனசையும் யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்ட நம்ம அது யாரு நம்ம அது யாரு
அதாவது நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு, "இங்க பாரு கோமதி, சரவணனுக்கு அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்?" அப்படின்னு சொல்லவும், "ஏங்க நானும் அத பத்தி தாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னே தெரியலங்க. ரொம்ப பெரிய பாவங்க நம்ம பையன்." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு நம்ம மயில் இருந்துட்டு, அதாவது தங்கமயில் ஒரு பக்கம் தன்னோட மாமியார் குடும்பத்து மேல ரொம்பவே மனசொடைஞ்சு வீங்கி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு போயிட்டு, அதாவது யாரு நம்ம மயில்கிட்ட அதாவது மயிலோட வீட்டுக்கு போயிட்டு, "இங்க பாருடி, எ எனக்கு டிவோர்ஸ் பேப்பர்ல மட்டும் கையெழுத்து போட்டு குடுக்கலன்னா, கண்டிப்பா உன்ன சும்மாவே விடமாட்டேன். எனக்கு கையெழுத்து போட்டு குடுக்குற, அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கர கோவமா, "இங்க பாரும்மா, இன்னைக்கு இதெல்லாம் வேலை ஆகாது. அதனால நீ நாளைக்கு இந்த வேலைய குடுத்து அனுப்பு, சரியா?" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "இங்க பாருடி, கொஞ்ச நேரம் அமைதியா இருடி, பேசாம லொடன்னு அப்ப பாரு பேசிக்கிட்டே இருக்க. கொஞ்ச நேரம் போய் தூங்குடி." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்திவேலும் முத்துவேலும் 2 பேரும் ஒண்ணா மீட் பண்ணி, இங்க பாருங்க அண்ணே, ராஜும் சரி கோமதியும் சரி அவங்களுக்கு பிடிச்சவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால அவங்க மேல நம்ம கோவப்படுறதுல நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். சரி சக்தி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க அண்ணே, இந்த மாசம் நெல்லு புட்டி, அதாவது இந்த மாசம் நெல்லு நிறைய விளைஞ்சிருக்கும்ல, அதனால நெல்லெல்லாம் கொடுத்து அனுப்பிடலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு நம்ம மயில் இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம மயிலோட வாழ்க்கை திரும்ப கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்